எம்பட கொண்டாட்டியே நான் கை நீட்டி அடிச்ச தப்பா? உன் சொத்து உன் உரிமை விட்டு சாத்து. ஆசை இருக்குது, கல்யாணமாய் 13 வருஷம் ஆச்சு. அந்த முத்தம் கூடத்துக்காரி வாய திறப்புக்கு பாவிட்டு பேக்கலாம்னு ஆசை இருக்குது. கல்யாணம் போச்சு 13 வருஷமா ஆசை மட்டும்தான் இருக்குது. அடிக்க முடியாது. ஏன் பயப்படிய? ஐயோ, அதனாலதான் ஆண்டவன் ஆட்டுக்கு வாழை அளந்து வச்சிருக்கிற. அன்னைக்கு சாப்பிடலாம்னு உட்கார்ந்தேன். என்ன குழம்பு வச்சீங்க? கண்டுபிடிங்கன்னா எதுக்கு அந்த விசப்பரிச்சு நம்மளுக்கு? ஏன் ஒளிச்சு வச்சுட்டாளா? ஒளிச்செல்லாம் வைக்கல, அப்ப வச்சு குழம்பு அந்த லட்சணத்துல இருக்கு. சாம்பாரான்னு கேட்டா ரசம்பா, ரசமானு கேட்டா சாம்பாரும்பா. தேர்ந்த தும்ப நீயே சொல்லுனே. நான் பீர் சந்தையில் ஒரு வெள்ளை வடை ஒன்று வாங்கிட்டு வந்தீங்களோ, அது ஞாயிற்றுக்கிழமை மூட்டு வச்சிடுது. பொம்மை நினைச்சு ஞாயிற்றுக்கிழமை கண்ணி விட மூட்டு வச்சு ஆகாதுன்னு அதை அடிச்சு குழம்பு வச்சுக்கறி சாப்பிடுங்க. எனக்கா சந்தோஷம். மானா பரதேசி மண்டம்மா தன்னாசின்னு எங்கே பரதேசியாட்டு சுத்தி திரியிறோம். அந்நாடு மாமச்சன் வீட்டுல சோறு போடுறாங்க, சாப்பிட்றோம். இன்னைக்கு பொண்டாட்டி கையால சாப்பிடலாம்னு எடுத்து வாயில வச்ச. பாலா போன சனியை எனத்தை பார்த்து சமைச்சாலா தெரியல, உப்பு போட மறந்துட்டான். ஆஹா, நாளில் ஏன் புள்ள குழம்புல உப்பு போடப்படாத. இதான் கொலை குத்தமா இல்லையே? இதான் தப்பா இல்லையே? எங்க அக்கா காரி போட மறந்துட்டீங்களா? கேட்பீங்களா கேட்க மாட்டீங்களா? நியாயமான கேள்வி. நான் என்ன குழம்புல உப்பு போடப்படாது, அதுக்காக என்ன சொல்லணுமா? மறந்துட்டு நாட்டு இருக்குதுங்க. இருக்கும், நீ கல்லுப்பு போட்டா குழம்புல பிடிக்காது, பொடிவு எடுத்துட்டு வர, இதுதானே சொல்லணும். ஆமா. அவ கேட்டா உப்பு இல்லைன்னா தொண்டையில தொண்டைக்கு இறங்காதோ. அத்தாடி, நீங்க சம்பாதிக்கிற சம்பாதனைக்கு உப்பு வேற போட்ட ஏத்தணுமோ? கோபம் வராதா? வரணும் வரணும். நடுவர் அவர்களை இன்னைக்கு எக்கச்சக்கமான கோபம் எனக்கு. ஆனா நான் மனசுல என்ன நினைச்சு தெரியுமா? அவதான் அறிவில்லாத வீட்டுல பொம்பளை வாயாடுறா, நாம ஆம்பளையும் அவளுக்கு சரி சோட்டா வாயாடுனா அக்கம் பக்கத்துல பங்கு பங்காளிகளுக்குள்ள மஞ்சுனா குடும்பம் இப்படி மானங்கட்டு போச்சுன்னு பேசுவாங்கன்னே நிறைய ஆண்கள் தன்னுடைய சோகத்தை மனசுக்குள்ளேயே வச்சுக்கிறதுனாலதான் இன்னைக்கு குடும்பத்துல சண்டை வராது இருக்குது. சரி, அவ பேசிட்டு போச்சாரா அப்படின்ட்டு, ஏன் புள்ள உனக்கு குழம்பு வைக்க தெரியல, வேற ஒன்னும் உங்க அம்மா இருக்கிறல எங்க அம்மா இருக்கிறான் இல்லைன்னா யூடியூப்ல போய் ஹவ் டு மேக் கோழி குழம்புன்னு அவ சொல்லி கொடுக்க போறான். வைக்கலாமலன் அதுக்கு அவ கேக்குறா, இந்த 6 அடியோட முன்னாடி போச்சு. என்ன மாப்பிள்ள அப்பேற்பட்ட வார்த்தை கேட்ட நடுவர்களை தூர கூடத்துல போறது. நான் என்ன மாப்பிள்ள 38 வருஷம் பொழைச்சு அந்த வார்த்தை கேட்ட என்ன அந்த வார்த்தை நீங்க கேட்டிருந்தா தூக்கு போட்டு தொங்கிருப்பீங்க நடுவர் அவர்களே. ஓம் பொண்டாட்டி கேட்டக்கு நான் ஏன்டா தூக்கு போட்டு தொங்குறேன்? நீ ஏன்டா அழுவுற? நீங்க தூக்கு போட்டு தொங்கிட்டா உங்க குழந்தைய அவ யாரு பாத்துக்குவா? அதெல்லாம் சகல பாத்துக்குவாங்கடா. ஏன்டா நீ அழுவுற? நேத்து போன இடத்துல போய் வாங்கி. இந்த பிள்ளை அழுகாது. அவ அழுக மாட்டான், அழுகாது சிரிப்பார். எப்படி? ஏன்னா அப்படி ஒரு டீம்ல இருந்து வந்து அவ அப்பனா அழுக மாட்டான். அவன் செத்தாலே அவன அழுக மாட்டான். அது வேற, வெடி போடுவோம், கெடா வெட்டுவான். நடுவரவர்களே அந்த வார்த்தை என்ன மாப்பிள்ள உப்பு இல்லாத செத்துக்கிட்டு போசிக்கிருப்பியோன்னு கேட்டான். வச்சிருக்கலாம் வீட்டுல வேட்டி மடிச்சுக்கிட்டு ஒரே அரை போல கொப்பு நோட்டுக்குன்னு சொல்ல அவனுக்கு கைய ஓங்குனே. ஆனா அடிக்கல. அப்பனை பெத்தப்பத்தா 14 புள்ள பெத்தவோம். எத்தனை புள்ள? 14 புள்ள எங்க ஆயாளுக்கு. உங்க தாத்தா என்ன வேலை மாப்பிள்ள? அந்த வேலையத்தான் பார்த்தாங்க. ஓ, நடுவரவர்களே 14 புள்ள பெத்த பெரிய மனுஷி வாசல்ல உட்காந்து வெத்தலை அடிச்சுக்கிட்டு இருந்தப்போ நாங்க சண்டை கட்டுலன்னு பார்த்தோன்னே உரல் எடுத்து ஓங்கிட்டா பாரு, பொட்டுன்னு வந்து முழங்கையில் அடிச்சுது. என்றாகழுத 6 உட்பிள்ளை 6 கை வைக்குவாருது. 1000 தான் இருந்தாலும் அடுத்தவன் பெத்த புள்ள அடுத்த உட்பிள்ளை கை நீட்டு போடுறீங்க, பல்ல பேச்சு போடு, மரியாதையை கையிறக்கணும். எங்க அப்பத்தான் சொன்னான் நடுவரவர்களே. கட்டணு கொண்டாட்டி கை நீட்டி அடிச்சா 4 பேர் இன்னும் பாங்கடா. ஓர கடைய போட்டு குரவழி மேல காலை வச்சு முதி சொல்றத கலவை என்ன? உன் பாட்டி சாதா பாட்டி இல்ல, அது ஸ்பெஷல் பாட்டி. அதுதானே அன்னைக்குன்னு பார்த்து கால புண்ணு. ஓஹோ, சரி மிரட்டிட்டு விட்டுலாமனு கையை ஓங்குனேன். சத்தியமா பவளகுளத்தாய் காளித்தாய் மேலே தொட்டிச்சியம் மேலே ஆணையிட்டு சொல்ற அடிக்கல. வெந்திருச்சாலக்கா உறவுன்ற லட்சணம் பாரு. கொண்டை அவுத்துட்டா, சேலை தூக்கி இப்படி சொருவினா. சூப்பர். போயிட்டா வாசலுக்கு, வா வா
என்னை அடி, என்னை வெட்டு, என்னை கொல்லு, உன்ற கையில உனக்கு கொடி சுடுகாட்டுல வைக்க. ஐயோ இப்படி அழுதுருப்பாளே, இதேபடியா அழுகிறான். கரெக்டா வீட்டுக்கு வீடு அழுகுறாள். நான் திருன்னு முழிக்கிறேன், திருவாத்தானா அப்படித்தானே நாம அடிக்கலையே, மிரட்டத்தானே செஞ்சோம். நடுவர் அவர்களை இவ வாசலுக்கு போகணும்னு இந்த பக்கத்து வீட்டுல இருக்கிற கொமரிக்கு இருக்கிறவங்க அடுத்த குடிக்கு எடுக்கிறவங்க 3 பேர் கிட்டு 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 கிட்டுன்னு ஒடியாரா. யார் யாரு? கவுதமி, ராணி, அவ கவசி 3 பேர் வந்துட்டாங்க. இவள கண்டுன்னே பொண்டாட்டி குறுக்கி படுத்துட்டா. அதான் பெரிய நடிப்பு நாடகத்தாரக. அவ சொல்றா, கவுதமி இந்த நெட்டக்கழிச்சிருக்கி அடிச்சிருப்ப, நல்ல வருமானம் இல்ல, சம்பாதிக்கிற திமிரு. அதான் அவ சொல்லி விட்டுருவான். ஏன் போன தீபாவளிக்கு 5000 பணம் கேட்டா அவ அப்பனுக்கு கொடுக்கறக்கு, அவனே பிச்சைக்கார பையன், அப்பனுக்கு கொடுக்கறக்கு 5000 பணம் வளர்த்தப்பேன் பெத்தவன் இல்ல, அவன் நல்லவன் பாவ. நான் 5000 பணம் கொடுனேன், எங்க அப்பா வேற கும்பகோணத்துல காசு இல்லாத ரொம்ப சிரமப்பட்டு இருக்கிறாரு, பணம் கொடுக்கணும். இவளுக்குன்னு கேட்டு நான் கூட கொடுப்பேன், அந்த தலைவரை கொடுப்பேனா கொடுக்கக்கூடாது இல்லைன்னு சொல்லிவிட்டேன். அத மனசுல வச்சுட்டு என் கூட சண்டை எனக்கு வந்து அந்த சண்டாளி சொல்றா, இவ கூட பரவாயில்ல, அவ இருக்கிற கூல குடி கெடுக்க குட்ட கலப்பு காட்ட கெடுக்கா. யாரு? அந்த ராணி. நம்ம ராணிடா, நம்ம ராணி. அவளை எனக்கு பபுத்தரிச்சலா இருக்குது. நடுவர் அவர்களே, அடிச்சிருப்பேன். பாவி பையன் பட்ட கலப்பான அவ கையை கட்ட முளைக்கா, புள்ள மூஞ்சியே குத்தி இருக்கிறான் பாரடி, புள்ள மூஞ்சி கொலக்கட்டையா வீங்கி இருக்குது. எது நான் குத்துற நீ வந்து வாத்த. வீ 2 பேர் கூட பரவாயில்ல. இந்த சுரேஷ் கொண்டாயிட்டு இருக்காள் கவுசி. அவ சொல்றா, இவன் இப்படி உடப்படாது, இரு நைட்டி மாத்திட்டு வரேன், போய் அவனாசி அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் எழுதி கொடுத்து பொம்பளை போலீஸ் கிட்ட டவுசரோட உட்கார வச்சுட்டு வர்றோம் ஐயா. என்ன சொன்னா? டவுசரோட கொண்டு போய் பொம்பளை போலீஸ் ஸ்டேஷன் உட்கார வைக்கிறோம்னு சொல்றா ஐயா. அப்ப அவ உன்னை டவுசரோட பார்க்க ஆசைப்பட்டிருக்கா. நீ தான் சொன்ன, நான் சொல்லல. அவ ஆசைப்பட்ட என்ன பண்றது, வீட்டுல கட்டுறது கோமணமாச்சு, டவுசரோட எங்க இருந்து பாப்பா. கோமணத்தை மட்டும் குறை சொல்லாத மாப்பிள்ள, விவசாயினுடைய உடையே கோவணம் தானடா, அதானடா கோடியா நம்மளை சம்பாதிக்க வச்சது. அதைத்தான் சொல்றேன் நடுவர் அவர்களே, கோமணம் கட்டின போது இருந்த ஒரு ஒத்துமை இன்னைக்கு பேண்ட் சட்டை போட்ட போது இல்லையே, உறவு மதிக்கலையே. கல்யாணம் பண்ணி கடனா வரும், தோட்டம் வாங்கி கடனா வரும். 25 வயசுல பொண்ணு பாக்குறோம்னா அந்த பையனுக்கு 10 ஏக்கரை தோட்டம் கேட்கறாங்க. அவன் எங்க இருந்து 25 வயசுல 10 ஏக்கரை சம்பாதிப்ப? இன்னைக்கு என்ன ஒரு ஏக்கரை 100 ரூபாய்க்கு விக்குது, கோடி கணக்குல போகுது. அப்போ தொட்டது 100 பணம், திருமணத்துக்கு பணம், ஆஸ்பத்திரிக்கு பணம், படிக்க வைக்க பணம், புள்ளப்பக்கு பணம். மனுஷ வாழணும்னாலே பணம்ங்க. காலில் ஓடுற செருப்பு 450 ரூபா, அரால் பேரம் பேசுறானா? இல்ல. வாங்கி திங்கிற முட்டாய் 45 ரூபா, அரால் பேரம் பேசுறானா? இல்ல. எடுத்து வைக்கிற ரோசாப்பூ ஒரு பூ 12 ரூபா, அரால் பேரம் பேசுறானா? ஆனா ஒரு கத்த கீரை 10 ரூபாய்னா நாக்கு மேல வல்ல போட்டு கேட்கறாங்க 3 கத்த 10 ரூபாய்க்கு தர்றியான்னு. தன்னுடைய மூத்தரத்தை தானே குடிச்சு கொண்டு இன்னைக்கு டெல்லியில போராடி கொண்டிருக்கிற விவசாயி எதுக்கு? அவன் பொண்டாட்டி தாலி அடமானத்துல, அவன் பையன் படிப்பு பாதையில் நிக்குது, கல்யாணம் வயசுல கல்யாணம் பண்ணி வைக்க முடியல. அப்ப விவசாயத்துல வருமானம் இல்லைங்க. இன்னைக்கு விவசாயி மாதிரி ஒரு அடிமைப்பட்டவன் இந்தியாவில எவனும் இல்லைங்க. ஆனா ஒண்ணு சொல்லவா, உலகத்திலேயே அடிமை இல்லாத தொழில் விவசாயம்ங்க. எப்படி சொல்றீங்க நடுவர் அவர்களே? மத்த வேலை செய்யறவன் எல்லாம் ஒரு லீவ் வேணும்னா போய் 16 பேர்த்துக்கிட்ட பல்ல கஞ்சி நிக்கணும். வேற இன்னைக்கு நோம்பி காத்தாலேயே மாட்டுக்கு முன்னால் 4 கத்த தீன் எடுத்து போட்டு வந்தாச்சு, பொழுதோட போனா கறந்துக்கலாம். அதனால நான் கேட்கணுமா, தோட்டத்துல வேலை இருந்தா வேலை செய்வேன், வேலையில வேப்பமரத்துக்கடி கட்டில எடுத்து போட்டு தூங்குவேன். எந்த நாயாவது கேள்வி கேட்க முடியுமா ஐயா? அப்ப உலகத்திலேயே ஒருத்தருக்கு அடிமை இல்லாத தொழில் விவசாயம். ஆனால் அந்த விவசாயி பணம் இல்லாத காரணத்தினால் இன்றைக்கு அடிமையாகி கொண்டிருக்கிறார். இன்னைக்கு ஒரு குண்டூசி தயாரிக்கிறவன் அதுக்கான ரேட் வைக்கிற எம்ஆர்பி, செருப்பு தயாரிக்கிறவன் அதுக்கான ரேட் வைக்கிற எம்ஆர்பி, சிகரெட் தயாரிக்கிறவன் அதுக்கான ரேட் வைக்கிற எம்ஆர்பி, துணி தயாரிக்கிற ஜட்டி பனின் தயாரிக்கிற அதுக்கான ரேட் வைக்கிற எம்ஆர்பி. ஆனா அந்த பாலா போன விவசாயி மட்டும் உன்னந்த எம்ஆர்பி வைக்க முடியலையாடா. அப்ப எங்கிருந்து விவசாயி விளங்குவ? பணம். இன்னைக்கு விவசாயம் பண்றவங்களுக்கு பொண்ணு இல்ல. ஐடி மாப்பிள்ளைகள், டாக்டர் மாப்பிள்ளைகள், வக்கீல் மாப்பிள்ளைகள், கலெக்டர் மாப்பிள்ளைகள். தமிழ்நாட்டில் இருக்கிறது 33 மாவட்டம். 33 மாவட்டத்துல 7 பேர் பொம்பளையும்,
மீதி இருக்கிறதா ஆம்பளையும். எல்லாருமே கலெக்டர் மாப்பிள்ளை வேணும்னா அவனை எத்தனை பேருக்கு கட்டுவேன்? அப்போ பணம். வயசான இத்தனை பேர் இருக்கிறீங்க, சொல்லி கொடுத்துட்டு போறேன். மாப்பிள்ளை வந்தா நல்லதான் சொல்லுவேன், கெட்ட சொல்ல மாட்டேன். கவனம் போட்டுக்கு. பையன் தானோ புள்ளதானோ பேரந்தானோன்னு சொல்லி பூமி காட்ட பையன் புள்ள வேற எழுதி வச்சா அவனாசி பஸ் ஸ்டாண்ட்ல கெட்டிய பச்சு எடுப்பீங்க. மகதானோ மருமகதானோ பேச்சுதானு சொல்லி பொம்பளை வர நகனப்ப கழட்டி கொடுத்தீங்கன்னா அன்னூர் பஸ் ஸ்டாண்ட்ல கெட்டிய பச்சு எடுப்பீங்க. சாக வரைக்கும் நம்ம கிட்ட ஒரு புடி வேணும். 10 ஏக்கரா இருக்குதா, பசங்களுக்கு பங்கி விடுறியா? 8 ஏக்கரை பங்கி விடு, 2 ஏக்கரை நீ வச்சுக்கோ. 10 லட்ச ரூபா பணம் வச்சுக்கிறியா? பையனுக்கு தொழில் கொடுக்குறியா? 5 லட்சத்துக்கு கொடு, 5 லட்சத்து நீ வச்சுக்கோ. 20 நகை வச்சுக்கிறியா? கெட்டிய பிடிச்சி வச்சுக்க. நீ செத்ததுக்கு அப்புறம் வித்த என்ன தொலைஞ்சான்னு வெட்டிட்டு செத்த என்ன? அது வச்சிருந்தா எங்க அத்தை எங்க மாமே சொத்து இருந்துட்டா மரும மாரடிச்சு அழுகிறது பார்க்கோடு. இன்னைக்கு மாங்காய் மரம் ஏறி மாங்காய் இறக்கியல்லோ, நான் மாங்காய் உடைச்சு வச்சு மகடம் பறிச்சு வச்சு இந்த மரும அழுத பின்னே மத்த சொன்ன வாய் திறக்கு. எதுக்கு? நகை ஒண்ணும் இல்லையா? ஐயத்தக்கது மாடு மரத்து முன்னாடி அந்த சதிகாரி அத்தையவோ ஏழெரும வித்தாளா எது விட்டும் பாளாவோ சோழி முடிச்சுது. அதனால புடிச்சு வச்சுக்குங்க, குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க, பையன் பிள்ளைக்கு ஒழுக்கத்தை சொல்லி வளர்த்துங்க, கூட பணங்காசை சம்பாதிக்கிறது சொல்லி கொடுக்குறீங்க. அது எப்படி செலவுன்றது எப்படி மிச்சப்படுத்துறதுன்னு சொல்லி கொடுங்க. முதல் பிள்ளைகளுக்கு மரியாதையை சொல்லி கொடுங்க. எப்படி? அதுக்கப்புறம் சொல்லுங்க உறவு நல்லா இருக்குதுன்னு நான் ஏத்துக்கிறேன். அது வரைக்கும் பணமே 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 என்று நல்லதொரு தீர்ப்பை வழங்கும்படி கேட்டு வாழ்க விவசாயி, வளர்க விவசாயம், ஓங்குவன் புகழ், நீங்க அவர் பெருமை. விவசாயம் பண்ற வயனுக்குமே தரியோற்ற வயனுக்குமே பொண்ணு கொடுங்க. அக்கா தங்கச்சி பிள்ளைகளெல்லாம் கட்டி வைங்க. அருமையான வைய தந்தோடத்துல தள்ளினால் அடுத்த தோட்டத்துல வேலை செஞ்சினால் சோறு போட்டுருவேன். தங்கமான வைய வருஷம் ஒரு குள்ளப்பத்து கொடுத்துருவேன். நன்றி, வணக்கம். பவளகுளம் என்னைக்குமே பவளமாவே இருக்கணும். நன்றி. பணம் பொன்னால் நான் சிவசிவன் சிவனவருந்து எல்லோ சிவபாதம் சரணமிட்டு முன்னவருந்து எல்லோ மும்பாதம் சரணமிட்டு சரணம் சரணம் தாய காளியம்மா சாச்சனம்மா உம்பா அவ அண்ணகிட்ட பத்தினியால் மரியாதைய தொட்டுச்சி அம்மா. நீ அந்த முகம் போனால் இந்த பவளவள சனங்கள் எல்லாம் பங்கம் பங்காளி ஒண்ணு சேர்ந்து போட்டாங்க. ஒரு நைதீவம் எடுத்தாங்க, ஒரு மாவிளக்கு ஆத்தாமகமாயி காளி அவளை நீ பிறந்த மலையாள எல்லாம் விட்டு இன்னைக்கு பவள குளத்தாரு பவள கட்டி மாவாரு. இன்னைக்கு ஆனதிரு போல அங்காலும் நெய் போல குதிரதிரு போல இன்னைக்கு கொடுக்காட்டும் நெய் போல ஆத்தா காளி நீ பிறந்த மலையாள எல்லாம் விட்டு இன்னைக்கு பவளகுள பங்காளிக ஓட்ட தீபத்தேத்து இன்னைக்கு பூச கொண்டு தாய தொட்டியம்மா. நீ தொட்டி கருப்படவை கொண்டு அந்த ரோகண வேட்டி கருப்படவை வளர்ந்த ரோகண வேண்டி முண்டு சாமுண்டி வராகி பிரம்மி நீ பிறந்த 7 தெய்வ கண்ணி சத்தேலாட கண்ணியே. நான் கூப்பிட்டு அழைக்கிறேன் கூட்டக்கலரியிலே உச்சி வெயிலே நீ ஒய்யார சலக கட்டி காலுக்கோ மோதக மகளுக்கோ முத்துமணி தோளுக்கோ துளசிமணி தாயே. இந்த கருவலூர் மண்ணிலே கருத்தான பவளகுள பங்காளி காத்தா நீ மக்கமார காப்பாத்த 7 கண்ணிகளை ஓடோடி வாங்கலம்மா. கூட்டக்கலரியிலே அந்த ஆத்தருகே ஊத்தரைச்சு ஊத்தில் தலைமுழுகி எங்க தாய் காளியவ என்ன மதமாடி வேற அல்லை கட்டுமா தாயே அல்லை கட்டுமா அக்காரன் கையால் வர அல்லை கட்டுமா தாயே அல்லை கட்டுமா அக்காரன் கையால் வர அல்லை கட்டுமா தாயே அல்லை கட்டுமா அக்காரன் கையால் வர அல்லை கட்டுமா. காளியம்மா
அழைக்கட்டுமா அந்த சாம்பராணி வாசலிய அழைக்கட்டுமா வீராத்து கோயில் கொண்ட பாலாத்து காரியவே இருக்க முடி மாறியல அழைக்கட்டுமா அந்த மலைகனோடு தேவியல அழைக்கட்டுமா அழைக்கட்டுமா தாயே அழைக்கட்டுமா அவ அக்காத கையெழுவே அழைக்கட்டுமா அழைக்கட்டுமா தாயே அழைக்கட்டுமா அவ அக்காத கையெழுவே அழைக்கட்டுமா அந்த அன்னமாறு சாமியல அழைக்கட்டுமா அந்த புவனேஸ்வரி தாயவல அழைக்கட்டுமா அறதாங்கி வீட்டிற்கும் மங்காள தாயவலே மாறி அழைக்கட்டுமா அந்த நீரியல அழைக்கட்டுமா அழைக்கட்டுமா தாயே அழைக்கட்டுமா அவ அக்கார கையெழு அழைக்கட்டுமா அழைக்கட்டுமா தாயே அழைக்கட்டுமா அவ அக்கார கையெழு அழைக்கட்டுமா கருவலையி அங்கே நீயோதினானவல்லோதிக்கு நமுடி நிகதி கருவலையி அங்கே நீயோதினானவல்லோதிக்கு நமுடி வேப்பிலைய தாய வேப்பிலைய ஆத்தா வேப்பிலைய அம்மா வேப்பிலைய தாமரைக்கு இடுப்புலி அவ விளையாடி வரலமா வீதிய சுத்தி வேப்பிலைய தாமரைக்கு இடுப்புலி அவ விளையாடி வரலமா வீதிய சுத்தி அழைக்கட்டுமா தாயே அழைக்கட்டுமா அவ அக்காரமே அழைக்கட்டுமா அழைக்கட்டுமா தாயே அழைக்கட்டுமா அவ அக்காரங்கே பவளவளச்சாமி ஒட்டியம்மா அம்மா கனகாளி தாயே